ஹாய், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கம்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நிறைய மெத்தடில் இந்த கம்பு அடையை பண்ணலாம். ரொட்டி மாதிரி இல்லை இன்னொரு தண்ணியை கொதிக்க வச்சு பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் கேரட், பீட்ரூட், ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. பச்சை மிளகாவை உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க காரம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு. இது கூடவே நான் கொஞ்சம் பன்னீரை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு கம்பு மாவு இல்லை ராகி மாவு எது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். ஆனால் நான் இன்றைக்கி கம்பு மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு மாவை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு அடை பதத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இதை நீங்கள் அப்படியே இம்மிடியட்டாகவே நீங்கள் தோசைக்கல்லில் சுடலாம். இப்போ இதை தோசைக்கல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா தோசை திருப்புற மாதிரியே நல்லா திருப்பி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 அடை சாப்பிட்டா கூட நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எல்லா காயும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.